கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 250ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதம் 92 அதிகாரம் 10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்திலே துஷ்ட மிருகங்கள் உலாவுகிற இடத்திலே நாம் தேவனோடு சந்தோஷமாய் நெருங்கின உறவோடு இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவும் மேற்கொள்ளவும் மாட்டாது. பிரியமானவர்களே, அதிலும் தேவனுக்கு பிரியமான ஒரு சுபாவம் அவரை விசுவாசிப்பது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க இதுவரைக்கும் விசுவாசிக்காட்டியும் இனி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படியே நான் நடக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க. பாருங்க, தாவீது சொல்றாரு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேர், புது எண்ணெயால் அபிஷேகம். நாள்தோறும் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. பலவீனனாய் இருக்கிறவர்கள் இதை கட்டாயம் சொல்வார்களாக. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சி சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து சிக்கா இருந்தேன். ஒரு 15 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் குறைவில 104 இருந்தது. என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு தான் ஒரு 2-3 டெஸ்ட் கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட் எடுக்க போகும்போது கூட என்னால ட்ரெஸ் பண்ண முடியல. இந்த சாட்சியை நான் ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். என்னால ட்ரெஸ் பண்ண முடியல, ஒரு காலு ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, அவ்வளவு உடம்பு ஃபுல்லா வலியா இருந்தது. ஆனா விசுவாசத்தை கர்த்தர் தந்தா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொன்னவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் அல்லவா. டாக்டர் கிட்ட உள்ள போறதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. எப்பவுமே எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது அந்த லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் தருவாரு. அது போல பயப்படாதே, நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னாருங்க. அந்த வார்த்தையை உள்ள எடுத்துக்கிட்ட உடனே கர்த்தருக்கு மகிமையா இதை சொல்ல விரும்புறேன். நம்ப மாட்டீங்க, ஆட்டோலயே 15 மினிட்ஸ்க்கு மேல ஆகும். 15 மினிட்ஸ்க்கு மேல ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு வரைக்கும் நான் நடந்தே வந்தேன். சரிங்களா? 20 நிமிஷம், சாரி 15 கூட இல்லை, எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். அந்த ஆட்டோல போனா அந்த டிஸ்டன்ஸ் நான் நடந்தே வந்தேன். போகும்போது எப்படி இருந்தேன், வார்த்தையை உட்கொண்ட பிறகு எப்படி வந்தா பாத்தீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. காண்ட மிருகத்துக்கு ஒத்த பலன் ஒவ்வொரு பலவீனனுக்கும் உண்டு 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 உண்டு. தேவனாலே தர ஆகும் 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 ஆகும். நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.